கோவை பீளமேடு என்ஜிஆர் வீதி பகுதியில் தினசரி குப்பை வசூலிக்கும் பேட்டரி ஆட்டோ சரியாக வருகிறதா என்பதை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் இன்று மே 15 நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களிடம் மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தனித்தனியாக பிரித்து விளங்க வேண்டிய அவசியத்தை கூறினார். மேலும் பீளமேடு மாஸ்தி கவுண்டர் வீதி மற்றும் சாக்கடை பகுதியிலும் சாலையோரத்தில் உள்ள செடிகள் மற்றும் குப்பைகள் அகற்றும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் வார்டு கவுன்சிலர் நேரில் சென்று தூய்மை பணிகளை பார்வையிட்டு முழுமையாக சுத்தம் செய்ய ஊழியர்களிடம் அறிவுறுத்தினார். அதேபோல பீளமேடு ஆவாரம்பாளையம் பகுதியில் பண்ணாரி மாரியம்மன் கோவில் முன்புறம் சாலையோர குப்பைகளை அகற்றும் பணியும் மே 15 அன்று நடைபெற்றது. இந்த பகுதிகளுடன் PSG தொடக்கப்பள்ளி அருகே சாலையோரத்தில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியையும் வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால், CHO பூபதி, ZSO முருகன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். இப்பணிகளின் அனைத்திலும் வார்டு சூப்பர்வைசர் சண்முக சுந்தரம் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.